என்ன பிரச்சனைக்காக இந்த கோயிலுக்கு வந்தீங்க? எப்படி இந்த கோயில் உங்களுக்கு ஆக்சுவலா தெரியுமா? என் மேல காத்து இருந்துச்சு. சரிங்கம்மா. என் மேல காத்து இருந்துச்சு. எங்க அண்ணாலாம் சொன்னாங்கோ, "இங்க இருக்குது கோயிலு. நீ வா நான் சரி பண்றேன்." அப்படின்ட்டுன்னாங்கோ. என்ன எங்க இட்டுன்னு போனாலும் எனக்கு தெரியாது. அதனால நானு ஊருக்கு எங்க அண்ணன் இட்டுன்னு வர சொன்னாருன்னு இட்டுன்னு வந்துட்டாங்க என்னை ஏமாத்தி. இட்டுன்னு வந்த பிற்பாடு கோயிலாண்ட வர வச்சாங்கோ. கோயிலாண்ட வந்த உடனே என்னால் ஒன்றுமே முடியல. அதுக்கப்புறமேட்டு தான் எங்கள் அம்மாவால் எங்கள் அண்ணன் பையன் என்ன உயிராக இருந்தான். அவன் இருந்து அதுக்கப்புறம் அம்மா என்னை வெளியே இது பண்ணி வீட்டுக்கு இட்டுன்னு வந்தாங்க. இப்போ வந்து அ ஒருத்தவங்களுக்கு பேய் புடிச்சா சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள தாண்டி சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுங்களா? நடந்துச்சு சார். என்ன நடந்துச்சு? நான் அவன் என்ன பழக்கவழக்கம் வச்சிருந்தானோ, அந்த பழக்கத்தெல்லாம் வந்து அவன் கேட்பான் அதெல்லாம் வந்து. ஆக்சுவலா யாரு உங்களுக்குள்ள இருந்தாங்க? எங்கள் அண்ணன் பையனே இருந்தான். சொந்த அண்ணன் பையன். எங்கள் அவர் அண்ணன் என்ன என்ன மாரி விஷயம்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க? அவன் சரக்கு சாப்பிடுவான் சரக்கு நிறையா. அடிப்பான், ஆன்ஸ் போடுவான். நான் ஆன்ஸு கேட்டேன். நான் போட்டேன். போட்டீங்க. நான் போட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்துச்சு. இவங்க தான் இருக்காங்கன்றது அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சா? இல்ல தெரியும். இப்போ வந்து ஒரே இது பூஜையில வந்து உங்களுக்கு சரியாயிடுச்சுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் எந்த கிடையாது. பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் மாதம் மாதம் வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அமாவாசைக்கோ எப்போ வேணாலும் நான் வந்தேன். இப்போ நான் சென்னையில் இருக்கிறதுனால நான் எப்போ ஊருக்கு வரணும்னா அப்போ மட்டும்தான் நான் வந்து அப்போவும் அம்மாவை பார்த்துட்டு தான் போவேன் நான். கண்டிப்பா. அம்மாவே ஆள் இல்லைனாலும் நான் கோயிலுக்கு வந்து நான் பார்த்துட்டு தான் நான் போவேன் நான்.